முருகனே செந்தல் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் திருமகனே ஒருகை முகந்தம்பியே நின்றுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவே நான் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர். தினந்தோறும் நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஜோதிட சம்பந்தமான ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களை எடுத்து சொல்லக்கூடிய அற்புதமான விஷயம். மனிதனுடைய வாழ்க்கையில் அஸ்ட்ராலஜி இஸ் நாட் அ லைஃப், இட்ஸ் அ கைடன்ஸ் டு அவர் லைஃப். நம்ம வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய கைடன்ஸாக இருக்கும். அதே போன்று நிறைய பேர் அப்பாயின்மெண்ட்டுக்காக கேட்டிருக்க கீழே இருக்கக்கூடிய www.astromaheshaya.com அதுலேயே நீங்கள் பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னா அஸ்ட்ராலஜர் டீம் இருப்பாங்க, அதில் போய் நீங்கள் பொருத்தம் போட்டுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னுடைய அப்பாயின்மெண்ட்டு பிரசன்னம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது பிரசன்னத்துக்கு நீங்கள் போட்டுக்கலாம். சரி, இன்றைய தினத்தில் நாலு நட்சத்திரம் எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அஸ்ட்ராலஜி கிளாஸ் பற்றி நிறையா பேர் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள், அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. பேசிக் அஸ்ட்ராலஜி கிளாஸ், அதனுடைய விவரம் எல்லாமே ஆன்லைன் கிளாஸாக இருக்குது, அது உங்களுக்கு சுலபமாக இருக்கும். சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான பஞ்சாங்க குறிப்புகள் இதோ. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, முருகப்பெருமானுக்கு உகந்த அற்புதமான நாள். இன்றைய தினத்துக்கு உண்டான ஜோதிட குறிப்புகள்லாம் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? அடுத்தது இன்றைக்கு உண்டான ராசி பலன். அதற்கு முன்னாடி இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களுக்கு ஒரு சில விஷயங்கள், என்னடா அது முன்னெடுத்து வச்சா கடிக்கிறது, பின்ன வச்சா உதைக்கிறதுங்கிற மாதிரி சிலது என்னமோ தடங்கள் வருது, என்ன இப்படி என்ன அப்படிங்கிற யோசனைகள் அப்பப்போ மனசில் இருந்துட்டுருக்கும். எல்லாத்தையும் தாண்டி வருவீங்க, கவலைப்பட வேண்டாம். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. கொரியர் சம்மந்தமாக, போஸ்ட் ஆஃபீஸ் சம்மந்தமாக, பேங்க் சம்மந்தமான ஒர்க்கில் இருந்துட்டுருக்கோம், ஒர்க்கு தேடின்னு இருக்கிறவங்க, ஒர்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம், அந்த ஜாபுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க அனுகூல்யம் தேடி வரும். ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸில் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம், பண விவகாரங்களில் கவனமாக இருக்கணும். மேஷராசி அன்பர்களே, யார்ட்டையும் பேசணும், பழகணும். யதார்த்தமாக பேசும்போது அவள் தப்பாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கூட நிறையா இருந்துகிட்டுருக்கு. கார்ட்டூனிஸ்டாக இருந்துட்டுருக்கிறவங்க, ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டுருக்கவங்க, ஸ்கூலில் பிரின்ஸிபலாக இருந்துட்டுருக்கவங்க, ஸ்கூலில் அட்மினில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சில விஷயங்களில் நம்ம கண்டும் காணாமல் இருக்கிறது நல்லதா சார் அப்படின்னு கேட்டால் சில விஷயங்களில் அப்படி தான். ஏன்னா யதார்த்தமாக நம்ம சொல்ல போய் அதில் சரி தவறு தெரியாமல் நம்ம பேசிடக்கூடாது, அதில் கவனம் என்பது தேவை. மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அனுகூல்யம் உண்டு, கவலை வேண்டாம். விநாயகப் பெருமானை வழிபாடுவது விசேஷ பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ரிஷபராசி நண்பர்களுக்கு நல்ல காலங்கள். சில காரியங்கள்லாம் சட்டுன்னு முடியும். ரொம்ப நாள் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் அனுகூல்யமாக இருக்கும். அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். முடியாத விஷயங்கள் எதுவும் இல்லை, கடவுளுடைய சக்தி இருக்குது, முடிஞ்சிடும், பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும். நீங்கள் உங்களை ஸ்லோ டவுனே பண்ணிக்காதீங்க, ஸ்பீடாக இயங்குங்க. சக்ஸஸ் ஆகும், கூடி வரும், கவலைப்பட வேண்டாம். திருமண காரியம் ஜெயமாகும். பார்ட்னர்ஷிப்போட போடுற தொழில் வெற்றியல். ஒரு காலேஜ் ஆரம்பிக்கணும், ஸ்கூல் ஆரம்பிக்கணும், ஒரு பெரிய சென்டர் ஒன்று ஆரம்பிக்கணும், எதிர்பார்த்தவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பேக்கரி வச்சுட்டு இருக்கிறவங்க, டீ ஸ்டால் வச்சுட்டு இருக்கிறவங்க, ரயில்வே ஸ்டேஷனில் கடை வச்சுட்டு இருக்கோம், பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பல்வேறு விதமான உபாதைகளும் பல பிரச்சனைகளும் இருந்துகிட்ருக்கு சார், லைஃப்பில் எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கு இறைவனுடைய அனுகிரகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் கிடைக்கும், கவலைப்பட வேண்டாம். பேச்சாளராக இருந்துட்டுருக்கோம், பட்டிமன்ற பேச்சாளராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான ரிஷபராசி நண்பர்களே. மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்ல காலங்கள் உண்டு. சின்ன விஷயங்களில் பார்த்து செயல்படக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். அதே சமயத்தில் வேலை வாய்ப்பு தேடி வரும். கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. ரொம்ப நாள் முன்னாடி எனக்கு இந்த கை வலிச்சுட்டு திருப்பி வலிக்கிறது என்னன்னு தெரில, என்னமோ தெரில, கழுத்தை வச்சுட்டு திருப்பி வலிக்கிறது ஒரு மாதிரி டல்லாக இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சில நேரங்கள் இருந்துகிட்டு இருக்கும். சில முக்கியமான நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முக்கியஸ்தர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்.
பிரச்சனைகளை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணி தீர்த்துடுவீங்க. அதே மாதிரி வெளியூர் வெளிநாடு சம்மந்தமான விஷயம் உங்களுக்கு அனுகூல்யமாக பிறக்கக்கூடியதாக இருக்கும். பண வரவுகள் திடீர்னு தேடி வரும். மன சந்தோஷத்தில் அதில் ஆழ்ந்துடுவீங்க. சில நேரங்களில் ஒரு காரியத்தை பார்த்த உடனே டப்புன்னு அப்சர்வ் பண்ணி அதை தெரிஞ்சுப்பீங்க. இதுதான் இப்படி தான் அப்படி தான் இப்படி தான் அழகாக புரிந்து கொள்ளக்கூடியது நம்ம இருக்கும். பிரசித்தி பெற்ற கோயிலேருந்து பிரசாதம் வரும்போது இறைவன் என் கூட இருக்கார் எனக்கு தெரியறது. ஏதோ ஒரு வகையில் எனக்கு காட்சி இருக்குது. அப்படி போயின்றப்ப இப்படி திரும்பி பார்த்தா சுவாமிக்கு தீபாரம் நடந்துட்டுருக்கும். ஃப்ரெண்டுக்கிட்ட போய்வேங்க அவங்க அப்படியே பக்கத்தில் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாமா, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லுவா. கரெக்டாக உங்களுக்கு கூட போயிட்டு வருவீங்க. பாரு நான் சும்மா வந்தேன், இறைவன் ஏதோ என்னை அழைச்சிக்கிறார் அப்படிங்கிற ஒரு சந்தோஷங்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். கவலை வேண்டாம். இன்றைய தினத்திலைங்க கடக ராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கும். ஒவ்வொரு பிரச்சனையும் பார்த்து 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 பழகிடுது. எனக்கு சும்மா இல்லை, எல்லாம் பழகிடுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீ எதிர்க்கிறியா, எதிர்த்துக்கோ. தெய்வா எதிர்த்து அவளும் எதிர்த்துக்கிட்டு இவா அவளும் தான். யார் இதா பின்னாடி? அச்சோ, என்னை சுற்றிலும் எல்லாம் எதிர்ப்பு தான். அதாவது பார்க்குறதுக்கு தான் பில்டிங் ஸ்ட்ராங்கு, ஆனால் எல்லாம் வீக்கு தான், முடியல. ஏன்னா அனுபவப்பட்டு எப்பா சாமி இனிமேல் குத்துறதுக்கு ஒரு விஷயங்களில் என் மனசே உடஞ்சி போயிடுத்துன்னு அப்பப்போ சில நேரங்களில் சொல்லுவேன். இது வருத்தத்துலேயும் உடஞ்சி போனங்காட்டி சொல்லலை, ஏற்கனவே அப்படி கம்பீரமாக கல் மாதிரி ஆயிட்டல. அதனால் யார் நீ ஒன்றும் தொட்டுறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிறது தைரியமாக உங்களுக்கு தெரிய வர்றது. வீட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணிடுவீங்க. கடகராசி அன்பர்களுக்கு பெரிய விஷயம் கூட இப்போ சின்னதாக தெரியும். ஏன்னா எல்லாம் பழகிடுது அப்படிங்கிற மாதிரி. ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம், ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, லாஜிஸ்டிக்கில் இருந்துட்டு இருக்கிறவங்க, எது என்னங்கிற தடுமாற்றம் லைஃப்பில் இருந்துட்டு இருக்கிறவங்க மட்டும் கவனமாக இருக்கணும். குழப்பத்தில் மட்டும் எந்த காரியத்தையும் பண்ணிடாதீங்க கடகராசி நேயர்களே. சிம்ம ராசி அன்பர்களே, இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் இன்றைக்கி தோணிட்டு ஒரு விஷயத்தை பேசுகிறோம், சக்ஸஸாக நடந்துருங்க. அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். அதே சமயத்தில் பிறர் சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு மற்றவங்ககிட்ட பணம் கொடுக்கறத தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைக்கி எங்கேயும் வெளியில் போவேல், ஒரு இடத்துக்கு போவேல், ஒரு பிடித்தமான பொருளை வாங்குவேல், மகிழ்ச்சி அடைவேல். சில முக்கியஸ்தர்களை சந்திப்பீங்க. அது ஒரு மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். சில பேர் ஐடியா கொடுப்பா, அதையும் எடுத்துப்பேல். சில பேர் இன்னொரு விஷயத்தை சொல்லுவா, ஆப்போசிட்டாக அதையும் எடுத்துப்பேல். அப்போ எதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அது பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் உங்கள் மனசில் ஓடின்னு இருக்கும். திருமண காரியங்கள் ரொம்ப நாளாக தடங்கள் இருந்த விஷயம் கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள்லாம் மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். வேலை வாய்ப்பில் பிள்ளையார் சொல்கிற மாதிரி இன்று போய் நாளை வா, இன்று போய் நாளை வா, இன்று போய் நாளை வாங்கிறா. என்ன சார் இப்படி வேலை வாய்ப்பில் இப்படி தடுமாறி ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியலையேன்னு கவலைப்பட்டவாளுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ப்ரொசீட் ஆகும். நல்ல மாற்றங்கள் உண்டு. சிம்மராசி அன்பர்களே, பயந்தால் அரண்டவருக்கு இரண்டதெல்லாம் பேணுவா. பயப்படாதீங்க, எல்லா காரியம் வெற்றி அளிக்கும் உங்களுக்கு இன்றைய தினத்தில். கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு விஷயத்தை எடுத்து மனசில் போட்டுட்டேன்னா அந்த நிமிஷம் ஓடிண்டே இருக்கும். இதை முடிச்சாகணும். ஏன்னா சும்மா அதை பற்றியே பேசிண்டு அந்த காரியத்தை பற்றியே சொல்லிட்டு சும்மா அப்படியே அந்த ரப்பர் மாதிரி இழுத்துட்டு இருப்போம். ஒரு விஷயத்தை சொன்னால் உடனே டப்ப அப்படி முடிச்சுடணும். அதையவே பேசின்னு இருக்க எனக்கு பிடிக்காது இதெல்லாம் அப்படிங்கிறதுல ஸ்ட்ரிக்டாக இருந்துட்டு இருப்பீங்க. யாராவது ரொம்ப வள கொல பேசினா பிடிக்காது. யாராவது ரொம்ப இன்னும் சுற்றி வளைச்ச சப்ஜெக்ட்டுக்கு வாங்க அப்படின்றது அந்த மாதிரி இன்றைய தினத்தில் இருந்துட்டு பரதநாட்டிய ஆர்டிஸ்டாக இருந்துட்டுருக்கோம், பிளேபேக் சிங்கராக இருந்துட்டு சங்கீதம் எல்லாம் பாடுற வாழ்க்கை அனுகூல்யம் தேடி வரும். வெளிநாடு வெளியூர் வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நல்லவர்கள் கூடுவார். நல்லதே நடக்கும் இன்றைய தினத்தில். துளாராசி நண்பர்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. சின்ன விஷயங்களில் நீங்கள் பார்த்து எல்லா காரியங்களும் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். எல்லா விஷயங்கள்லையும் உங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. ஏதேனும் பொருட்கள் சேர்ந்துடும், கவலைப்படாதீங்க. நீ கிஃப்டெல்லாம் வந்தால் பர்த்டே சார் இன்றைக்கி, எனக்கு கல்யாண சார் இன்றைக்கி, நட்சத்திர பிறந்தநாள் இன்றைக்கி, ஆஹா கிஃப்ட் வந்து கொடுத்து சந்தோஷம். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் உண்டு. பணம் சேமிக்க முடியும். நகை பெண்களுக்கு வாங்கிறதுக்கு ஆசை இருக்கும்போது வாங்குவேன். சீட்டு முடிஞ்சுடுத்து என்ன பண்ணுறதுங்கிற யோசனை. கடனுக்காக கடன் வாங்குறதை தவிர்த்துக்கிறது நல்லது. குடும்ப பிரச்சனையே பெருசாகும். மற்றவாட்ட பேசி அவாட்ட உட்கார வச்சு சார் நீங்கள் தான் இதில் தீர்வு காணணும். அவள் ஒன்றும் தீர்வு காண மாட்டாள். உங்களுக்கும் பேசுவா, அவளுக்கும் பேசுவா. கடைசியில் அந்த பேச்சுக்கு பலன் இல்லாமல் போயிடும். கவனமாக இருக்கணும். துளாராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் படிக்கக்கூடிய குழந்தைகள்
ஸ்ரத்தையாக படிக்கிறது நல்லது. அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் எந்த விஷயமும் இருக்கக்கூடாது. இது தெரியாமல் சரி அப்புறம் சொல்லிக்கிறேன், அப்புறம் அது ஆகவே ஆகாது. அவங்கள விட பாசமானவா வேற உலகத்தில் எதுவும் கிடையாது. அவங்கள மற்றவங்க கிட்ட குறை சொல்லாதீங்க, மற்றவங்க அவங்கள குறை சொல்கிற அளவுக்கு வச்சுக்காதீங்க, விடாதீங்க. துளாராசி என்பர்களை நான் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவேன், இவாளுக்கா 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 அப்படி யோசிக்கக்கூடிய சூழ்நிலைகள் அப்பப்போ வந்து போகலாம். பெருசாக ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். சொந்த பந்தங்களுக்காக இன்றைக்கி ஏதேனும் லீவ் எடுப்பில், அவங்களுக்கு எதான காரியங்கள் பண்ணி கொடுப்பில். முந்தியெல்லாம் ஃப்ரீயாக எல்லா விஷயம், இப்போ நீங்கள் எனக்கா இது என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற யோசனைகள் மனசில் வந்துடும். இன்றைய தினத்தில் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பிரயாணங்கள் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். மன உளைச்சல் அப்பப்போ வந்து போகும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப உற்சாகமான நாளாக இருக்கும். என்ன சார் ரெண்டையும் சொல்கிறீங்களே? ஏன்னா ஜாதக பிரகாரம் மாறும், கோச்சார பிரகாரம், தசா புத்தி பிரகாரம் மாறும். அதனால தான் அப்படி பிரித்து சொல்கிறேன். இன்றைய தினத்தில் அனுகூல்யம் உண்டு, நல்லது நடக்கும், கவலைப்பட வேண்டாம். மனசில் இருக்கக்கூடிய தடுமாற்றங்கள்லாம் தீரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. அதே சமயத்தில் சில பேர் அப்படியே உம்முன்னு உட்காந்துன்னு இருப்பா, என்னன்னு கேட்டால் கூட பதில் சொல்ல மாட்டான். விட்டுருங்க, ஃப்ரீயாக விட்டுருங்க. கொஞ்சம் நேரத்தில் அவளே வந்து பேசுவாள். நகைக்கடை வச்சுட்டுருக்கோம், வெள்ளி செஞ்சு கொடுத்துட்டுருக்கவங்க, இரும்பு சம்மந்தமான வியாபாரம், டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, துணி சம்மந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, தண்ணீர் சம்மந்தமான விற்பனை, பெரிய லாட்ஜ் வச்சுட்டுருக்கோம், ஹோட்டல் வச்சுட்டுருக்கோம், ரெஸ்டாரண்ட் வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போய் தரிசனம், வா இறைவா எனக்கு காப்பாத்துன்னு சொல்லி வேண்டிப்பா, டக்குன்னு ஒரு தரிசனத்தை கொடுப்பா, சந்தோஷப்பட்டுட்டு வந்துடுவேன். விருச்சிக ராசி நேயர்களே. தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய தினத்தில் இதுக்கெல்லாம் யாராவது கோச்சு போலான்னு 4 பேர் அட்வைஸ் பண்ணால் எல்லாரும் எனக்கு அட்வைஸ் பண்ணுறான். சும்மா எனக்கு அட்வைஸ் பண்ணுறதை கேட்டு 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 காதெல்லாம் வலிக்குது அப்படிங்கிற மாதிரி இருப்பேன். ஐடியா சொன்னால் ஏற்றுப்பேன், அட்வைஸ் சொன்னால் பிடிக்கவே பிடிக்காது. பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்மந்தமான பிரச்சனை தீர்ந்துடும். வெளிநாடு சம்மந்தமான விஷயம் அனுகூல்யமாகும். எதாக இருந்தாலும் தடங்கள் ஆகிறது சார், முந்தி மாதிரி இல்லை அப்படின்னு வருத்தப்பட்ட வாழ்க்கை அந்த வருத்தம் எல்லாம் போயிடும். வண்டி வாகனத்தை மற்றவங்களுக்கு கொடுக்காதீங்க. நான் ஒரே ஒரு ரவுண்ட் ஓட்டி பார்க்குறேன்னு, அந்த ஒரு ரவுண்டோட வீல் தனியாக ஓடிடும். அதனால் நீங்கள் யார்கிட்டையும் வண்டி ஏவல் கொடுக்க, புஸ்தகத்தை கொடுத்தா திரும்பி வர்றதை கிழிஞ்சு தான் வரும். அதனால் உங்களுடைய பொருட்களை மற்றவாழ்கிட்ட கொடுக்கறத தவிர்த்துக்கிறது, நேரத்தை ஃபாலோ பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கடை வச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு சில விஷயங்களில் ஒரு தொழில் ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு புஸ்தகத்தை எடுங்க, உட்காந்து எழுதுங்க, என்னென்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், என்னெல்லாம் அதில் உங்களால் முடியும் அப்படிங்கிற முயற்சி எடுத்து பாருங்கள். நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில். மகர ராசி அன்பர்களுக்கு வெகு தொலைவில் இருக்கக்கூடிய நம்மளுடைய அந்த ஒரு கனவு, அந்த கனவை நிறைவேற்றணும்னா இன்றைக்கி ஓடி ஆகணும். இப்படி ஓடி ஆடினா தான் எல்லா காரியங்களும் வெற்றி பெறும், நல்லது நடக்கும், நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வா. 4-5 நாளாக இருந்த டென்ஷன்ஸ் எல்லாம் குறையும், நல்ல விஷயங்கள்லாம் தேடி வரும், பேச்சுக்கு பலன் உண்டு. அதே சமயத்தில் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்து பார்க்கணும். பல்வேறு விஷயங்கள் பாஸ்ட், ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சர் மூணையும் போட்டு குழப்பிண்டு அப்படியாக்கும் இப்படியாக்கும் அதாக்கும் இதாக்கும் ஓஹோ ஆஹா ஈஹி அப்படி பல்வேறு விஷயத்தை போட்டு மனசை போட்டு உலுக்கிக்கப்படாது. ஃப்ரீயாக விடுங்க, எல்லாமே சக்ஸஸாக நடக்கும். தெய்வ நம்பிக்கை இருந்தால் போது எல்லா காரியம் உங்களுக்கு ஜெயம் ஜெயம் ஜெயம். மகர ராசி அன்பர்களுக்கு வெற்றி உண்டு. ஒருவேளை இல்லை சார் இன்றைக்கி பெரிய பிரச்சனை உங்களுக்கு தெரியுமோ அப்படின்னு சொன்னமா தயவு செய்து ஜாதகத்தை ஜோதிடத்தை பார்த்துக்கிறது நல்லது. கும்பராசி நண்பர்களுக்கு முக்கியமான விஷயங்கள்ல இந்த தினத்தில் பேசுவேன். முக்கிய நபர்களை சந்திப்பேன். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்ட் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைய தினத்தில் பார்க்குவீங்க, பேசுவீங்க. அது உங்களுக்கு பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். குழந்தைகள் மூலமாக நல்ல செய்திகள் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். நல்லவர்கள் உதவி செய்வார்கள். இன்றைக்கி நல்ல விஷயங்கள் நடக்கும். 4-5 நாளாக இந்த டென்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறையும். கம்ப்யூட்டர் சம்மந்தமாக, எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமாக, அதுமாதிரி மருத்துவம் சம்மந்தமான வேலைகள் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் மிகப்பெரிய விஷயங்கள். கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் அனுகூல்யமாகும். கும்பராசி நேயர்களே, மனம் தளராது வேலை செய்வது வெற்றியை தரும். மீன ராசி அன்பர்களுக்கு ஒரு விஷயத்தை மனசில் போட்டுட்டேன், இது ஜெயிச்சாகணும், தூங்க மாட்டேன், இந்த காரியம் முடிய வரைக்கும் அப்பா 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 அப்படிங்கிறது. நான் பேசாமல் இருக்க, ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட இறைவா நீ தான் காப்பாற்றணுங்கிற ஒரு எண்ணத்தோட மனசில் இருக்குது. 4-5 நாளாக ஒரே டென்ஷன்ஸ். இப்போ பரவாயில்ல சார், ஃப்ரீ மைண்டடாக இருக்குது, இருப்பினும் கவனமாக இருக்கேன்.
இருப்பினும் கவனமாக இருக்கேங்கிற மாதிரி. வண்டி வாகனத்தில் போகும்போது ஃபோனை பார்க்கக்கூடாது. அதே சமயத்தில் பக்கத்தில் யாராவது திட்டினாலும் சரி விட்டுருங்க, சாரின்னு கேட்டுவிட்டு விட்டுறது தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம சைடு தப்பு இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். சில நேரங்களில் எடுத்த முடிவை ஃப்ரீயாக விடுங்க, நிச்சயம் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மீன ராசி அன்பர்கள் வெற்றி நிச்சயம், கவலை வேண்டாம். இன்றைய தினத்திலிங்க 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயச்சித்தத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். அதாவது ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கோம், அந்த தொழிலில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு ஒரு தடவை போய் நம்ம இவர் வந்து வசந்த் சார், அதாவது வசந்தன் கோ அவங்க முதலாளிகிட்ட, ஏன்னா அப்போ வந்து அவர்கிட்ட நான் அடிக்கடி பார்க்குறது உண்டு. அவர் வந்து ரொம்ப அழகாக ஒரு விஷயத்தை வந்து சொன்னார். அதாவது லைஃப்பில் வந்து நான் பார்க்காத தடங்கள் கிடையாது, லைஃப்பில் ஏற்றம் இறக்கம், ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சின்ன இடத்துல நான் வாழ்ந்திருந்தேன். அப்போ என் மனசில் தோணுனது ஒன்றே ஒன்று தான். என்ன அப்படின்னா 24 மணி நேரம் இந்த தொழிலை பற்றிய சிந்தனைகள் தான் ஓடும். அவங்க வீட்டில் அவங்க அம்மாவை சந்திக்கும் பொழுது, அதாவது அவங்களுடைய மனைவியை சந்திக்கும்போது அவங்க சொன்ன ஒரு விஷயம், அதாவது சார் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா முந்தி எல்லா ஜாமான்த்தையும் கொண்டு வந்து வீட்டில் இறக்கிடுவார். அதாவது வீடு பெருசு, ஆனால் எல்லா ஜாமான்த்தையும் வீட்டில் இருப்பார். நாங்கள் இருக்கிற இடம் சின்னது. அவருடைய மனசில் 24 மணி நேரம் தொழிலை பற்றிய சிந்தனைகள் இருந்து கொண்டு இருக்குது. நமக்கு நேரம் நன்னா இருக்குது, தானாக வரும்னு விட்டுறாதீங்க. 24 மணி நேரம் தொழிலை பற்றிய சிந்தனைகள் ஆண்களுக்கும் பெண்களுக்காட்டும் இருந்துருச்சு அப்படின்னு சொன்னால் உங்கள் கோலை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணியிருப்பீங்க. ஒரு விஷயத்தில் கோலை அச்சீவ் பண்ணோம்னா நேரம் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால் அகலக்கால் வைக்கப்படாது. ஆனால் ஒவ்வொரு காலும் பார்த்து ஒவ்வொரு அடியும் வைத்து அதில் ஜெயிச்சு தான் வரணும். அதுக்குன்னு சும்மா இருந்துடக்கூடாது. ஒன்று. அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நான் வந்து எனக்கு டைம் நன்னா இருக்குது, எனக்கு தானாக வரும், அப்படி கிடையாது. நீங்கள் முயற்சி எடுக்கணும், விடாமுயற்சி எடுக்கணும். அந்த விடாமுயற்சி மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நான் அவங்க ஆஃபீஸில் உட்காந்துருக்கும்போது அவர் மத்தியானம் அந்த சின்ன ஒரு இதில் இருக்கும், அந்த பச்சை பயிர் இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டுருப்பேன் எதிர்த்தாப்ப உட்காரும். அந்த விளம்பரத்தை எப்படி கொடுக்குறது, எந்தெந்த இடம் எது எப்படி வர்றது, நம்மெல்லாம் பார்த்துட்டுலாம் விளம்பரம் கொடுத்துருவோம், சார் இதெல்லாம் பார்க்குறதுக்கு டைம் இருக்கான்னு கேட்போம். ஆனால் அப்படி இல்லை. சின்ன சின்ன எழுத்துக்கள் கூட இதை வந்து இன்னும் பெருசாக போடு, இதை இன்னும் சின்னதாக போடு. ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு வாரங்களும் வர்றது சின்ன சின்ன விஷயங்களை ரொம்ப அழகாக நுணுக்கமாக பார்த்துட்டு அதுலேருந்து நான் பல விஷயங்களை கற்றுக்கிட்டேன். ஒரு ஜாதகத்தில் உங்களுக்கு கிரகங்கள் வேலை செய்யணும்னா நீங்கள் அதுக்கு பொறுப்பாளராக மாறணும். அந்த பொறுப்பாளராக மாறினீங்கன்னா அந்த பிளானட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வேலை செய்யும். இது பாயிண்ட் நம்பர் 1. இன்னொருத்தங்க எனக்கு யோகா கிளாஸ் ஆசிரமத்தில் எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய நோய் கண்டறிஞ்சு சொன்னால் ஃபஸ்ட்டு நாள் உட்காந்து அப்படியே கண்ணை மூடி வருத்தப்பட்டாங்க. நெக்ஸ்ட் டே ஷி வாஸ் வெரி ஹாப்பி. இன்னும் நிறையா வேலை செய்ய ஆரம்பித்தா. அப்போ அவங்கக்கிட்ட கேட்டேன், அவங்க வந்து கனடாலேருந்து வராங்க, ஒயிட் பீப்புள். அவங்கக்கிட்ட கேட்டேன், நீங்கள் ஏன் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஜஸ்ட் லீவ் இட், அந்த சப்ஜெக்டே எடுக்க வேண்டாம், நம்ம நார்மலாக இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம், இருக்கிற லைஃப்பை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து அடுத்து ரொம்ப இன்னும் வேகமாக வேலை செய்ய ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி மெடிக்கேஷனும் எடுத்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த நோயோடைய சிம்டம்ஸே அவங்களுக்கு இல்லை. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே கண்டுபிடிச்சிட்டாங்க. வருத்தப்பட்டு ஒன்றாக போகிறதுல அதுதான் நம்ம கற்றுக்கிட்டோம் யோகாலன்னு சொல்லிட்டு பக்தி மார்க்கத்தில் முழுக்க இறங்கி அவங்க இன்றைக்கி யோகா டீச்சிங் வேர்ல்டு ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்காங்க. பாருங்களேன், ஒரு மனிதனுடைய லைஃப்பில் ஒரு விஷயத்தை மனசில் போட்டு ரொம்ப ஒழுக்கின்றோம் அப்படின்னு சொன்னால் அது பெரிய நோயாக மாறுறது. அதனால் ஃப்ரீயாக ஒரு காரியத்தை மனசை மட்டும் பாதிக்காமல் இருந்ததுன்னா போதுங்க, உடம்பு பிரெயின் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கட்டுப்பாடாக இருக்கும். கிரகங்கள், இந்த கிரகங்களை உங்களுக்குள்ளே ஆக்டிவேட் பண்ணுறது, உங்களுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர்றது வெறும் நம்ம தானாக ஜோதிடத்தை பார்த்தா மட்டும் பரிகாரம் பண்ணால் மட்டும் இருக்காது. நீங்கள் உங்களுக்குள்ளே சில மாற்றங்களை கொண்டு வந்துட்டிங்கன்னா கிரகங்கள் உங்களுக்காக வேலை செய்யும். அந்த முருகப்பெருமானுடைய திரு அனுகிரகத்தில்னு சொல்லி இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம கட்டுப்பாட்டில் கிரகங்களும் கிரகத்தின் கட்டுப்பாட்டில் நம்ம இருக்கோங்கிறத பற்றி தெரிஞ்சுட்டோம். இன்றைய தினத்துக்கு உண்டான பலாபலன்கள் நம்ம பார்த்துட்டோம். மீண்டும் நாளை சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர். உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷ்.